அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ். இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்குறோம் எல்லா இடத்துலையுமே அநியாயம் நிரம்பி வலியுது. அதாவது இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே புத்திஜீவிகள், நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்ச உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுது. அதான் இதான் பில்டப் கொடுத்தாலும் நாங்கள் இந்த உலகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரியாலிட்டியை நாங்கள் பார்க்கும்போது இங்க மனிதர்களுக்கு உண்மையான சுதந்திரம் இல்லை. அவங்க உழைக்கிறாங்க உழைக்கிறாங்க உழைக்கிறாங்க, என்னதுக்கு உழைக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. கடைசியில் அநியாயமா சாவா காட்டிலே உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலைமை இங்க எங்கேயுமே இல்ல. இந்த மாதிரி வட்டிக்கு கொடுத்து ஆட்களை அடிமையாக்குற வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்காங்க. கார்பரேட்ஸ் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்த விஷயங்களை அநியாயமாக்குற வேலையை செஞ்சுட்டு எல்லாமே செயற்கையா மாத்திக்கிட்டு இந்த விவசாயத்தை இல்லாமக்கிற வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணீர் அசுத்தப்படுத்தப்படுது. இது எல்லாத்தையுமே கடந்து உலக நாடுகளுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு போர், அதாவது மூன்றாம் உலக போர், அப்படி அணுவாயுதம் மூலியமா நாட்டுக்கு நாடு போர் கொண்டு வர அளவுக்கு இன்னைக்கு உலகம் இருக்குது. இங்க பார்த்தாலுமே வேர்ல்ட் கண்ட்ரிஸ் பிரிங்க் ஆஃப் வார், இதுதான் மெசேஜா இருக்குது. இங்க பார்த்தா நியூஸ்கள் சொல்லி லட்சக்கணக்கான நியூஸ்கள் சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே கிடைக்குது இல்ல. இதனுடைய முக்கியமான இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நாங்க பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் உணர முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தை இரண்டாம் உலக போருக்கு பிறகு இனிமே இந்த மாதிரி இந்த பூமியில அநியாயங்கள் நடக்கக்கூடாது, நாடுகளுக்கு மத்தியில இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது. எதிர்காலத்துல இந்த பூமி நன்மையை நோக்கி மட்டுமே போகணும், ஒரு சமாதான பாதையை நோக்கிய மட்டுமே போகணும், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் நிம்மதியா வாழணும் அப்படின்றதுக்காக நாங்க எல்லாம் உட்காரணும்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் உட்காந்துச்சு. ஆனா உட்கார்ந்தா இவங்க இந்த நிர்வகிக்கக்கூடிய இந்த பூமியா இருக்கட்டும், இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்களையா இருக்கட்டும், இந்த நிர்வகிக்கக்கூடிய இந்த பொறுப்பை கையில் எடுத்தவங்க இவங்க எவ்வளவு தூரத்துக்கு சரியா செஞ்சுட்டு வந்தாங்கன்னு கேட்டா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குது. எப்படின்னு கேட்டா, எதிர்காலத்துல மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியான ஒரு பூமியா இருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி மிருகத்துங்களுக்கு கூட வாழ இல்லாத இடமா இருக்கும் போல. ஏன்னு கேட்டா, இந்த உலக நாடுகள்ல நடக்கிற விஷயம் அவ்வளவு பயங்கரமா இருக்குது. மூன்றாம் உலக போர், அணு ஆயுத போர் அப்படின்னு சொன்னாலே நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு இருக்கும் அதனுடைய விளைவுகள் இந்த பூமிக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில குழந்தை இந்த உலகத்தை வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்தாலும் உண்மைக்குமே இந்த உலகத்தை ஆட்சி பண்றது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனா இல்லாட்டி அமெரிக்காவா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. இல்லாட்டி இஸ்ரேல் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. ஏன்னு கேட்டா, அவங்களுக்கு யார் யாரெல்லாம் அடிபணிஞ்சு நடக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நல்ல புள்ளையெல்லாம் மாத்திடுவாங்க. அவங்களோட சூழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் ஒப்பசைட்டா வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் கெட்டவாளா தீவிரவாதியா மாத்திடுவாங்க. இப்ப மிகப்பெரிய உதாரணம் வெனிசுலா. அங்க எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க மீடியாக்களை வச்சு என்ன உலகத்துக்கு காமிச்சான்னு கேட்டா, வெனிசுலா இருக்கக்கூடிய மெதுரோ அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்டேட்டர், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே அநியாயம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பைஃபோர்ஸா ஒரு நாட்டுக்கு போயிட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு பார்க்க ஒரு அநியாயம் இந்த உலகத்துல இல்ல, விலகீனமான ஒரு ஆட்சி முறை இங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லி இதுக்கு பார்க்க ஒரு சிறந்த உதாரணம் எனக்கு பார்க்கறது கிடைக்கல. சோ அதன் அடிப்படையில இந்த அமெரிக்காவில இருந்து இந்த உலகத்துல எல்லா நாடுகள்லயுமே கலாச்சார சீர்கேடு, அது மாதிரி குடி போதை வஸ்துக்கள், அது மட்டும் இல்லாம இந்த சினிமாக்கள் எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல இந்த கலாச்சாரத்தை சீர்கெடுக்கிற வேலையை கொஞ்சம் கூட வெக்கமே எல்லாமே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு சில பேரை தவிர. அவங்கள இறைவன் பொருந்திக்கிறட்டும். அதன் அடிப்படையில இந்த பூமி எதிர்காலத்துல மனிதர்களுக்கு வாழ்றதுக்கு தகுதியான இடமா இல்லாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்க பார்க்கும்போது மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் ஷேக் இம்ரான் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர் அவர் அவரோட புக்ல வெளிப்படுத்திக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு, யாரு இந்த பூமியில இந்த அமைதியை இல்லாம ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுதுன்னு சொல்லி அவர் சில விஷயங்கள் சொல்றாரு. அதன் அடிப்படையில நானும் அது என்னன்னு சொல்லி சொல்றேன். ஆனா இந்த விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா பதிவு செஞ்சுட்டு போங்க. அதே மாதிரி தான் இந்த யார் அந்த கம்யூனிட்டி அப்படின்னு நாங்க பார்க்கும்போது இந்த இஸ்ரேலை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய யூதர்களா இருக்கட்டும், அதே மாதிரி இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் தான். ரெண்டு கம்யூனிட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன், கம்பேட்டபிலிட்டி ஆஹிர் இருக்குன்னு சொல்லிட்டு ஷேக் இம்ரான் ஹுசைன் அவங்க புக்ல போட்டிருக்காங்க. அப்படி என்னது அந்த கனெக்ஷன் அண்ட் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லித்தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்துல என்னது இந்த சமாதானத்தை சீர்குலைக்கிறதுக்கான செய்யற வேலைகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல சில விஷயங்கள் நான் காட்டுறேன். அதன் அடிப்படையில இது சரியா இது பிழையா அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. வெல்கம் டு த குளோபல் டூரியன் யூடியூப் சேனல். இந்த பதிவுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, நாங்க உண்மையோட நாங்க விளங்கி எங்களோட எந்தவித ஒரு பெருமைக்கும் நாங்க இடம் கொடுக்காம எங்களோட மனசும் எங்களோட அறிவும் ஒரு விஷயத்தை ஏத்துக்கிச்சுன்னு சொன்னா அதை நாங்க ஆதாரத்தின் அடிப்படையில அறிவுபூர்வமா அதை ஏத்துக்கிட்டு நாங்க ஒரு நல்ல சமுதாயமா வாழணும், நாங்க எல்லாம் ஒத்துமையா வாழணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான். யாரை நாங்க நம்பி ஏமாந்துடக்கூடாது, நாங்க இம்மையில எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, மறுமையில நாங்க தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்றேன். அதன் அடிப்படையில இந்த ஷேக் இம்ரான் ஹுசைன் அவங்க எழுதியிருக்க புக்ல
இந்த ஆஹிரு ஜமானுடைய காலத்துல இஸ்ரேல் ஆட்சி பண்ணக்கூடிய யூதர்கள் அவங்களுடைய சில கொள்கைகள் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்துத்துவா இல்லாட்டி வந்து நாங்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணர்களா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி இந்த இந்து பிராமணர்களா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி இந்த RSS BJP சொல்றாங்க இல்லையா, இவங்களா இருக்கட்டும், இவங்களோட சில கொள்கைகளை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதன் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் இந்த இஸ்ரேலை இருக்கட்டும், இல்லாட்டி இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய இவங்களோட கொள்கையா இருக்கட்டும், அதே மாதிரி இதுக்கு ரிலேட்டட் ஆகிற மாதிரி இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி மூணையும் வந்து பிரிச்சு உங்கள்கிட்ட நான் வந்து கொண்டு வரேன். இதன் அடிப்படையில் இது நீங்க பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்துங்களை ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆனா இதுல யாரு சரி யாரு பிற, இந்த உலகத்துக்கும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் சரி, மிகவும் வரவேற்கத்தக்க மனிதாபிமானத்தை பேணி மனிதனுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கும் சரி, எதிர்காலத்துக்கும் சரி, எல்லா வகையிலையுமே பொருந்தி போகக்கூடிய, இந்த உலகத்துக்கும் மக்களுக்கும் நலவை மட்டுமே நாடக்கூடிய ஒரு வரவேற்கத்தக்க கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க எதை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம உங்களோட இந்த காமெண்ட் செக்ஷன்ல நீங்க காமெண்ட் பண்ணிட்டு இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதன் அடிப்படையில் எனக்கு தெரியும் இந்த குரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இறுதி வேதத்துல வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமே இறக்கப்பட்டுச்சு, மனித குலத்துக்கு இறக்கப்பட்டுச்சு. அதுல ஆரம்பத்துல சூரா அல் ஃபாத்திஹா மூலியமா அல்லாஹ் குர்ஆன் ஆரம்பிச்சு வச்சாலும் ஒரு சிறிய சூரா மூலியமா, அதை தொடர்ந்து சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயமா வந்து அல்லாஹ் வந்து அமைக்கிறான். அது மிகப்பெரிய குர்ஆன்லயே 280 சொச்சம் ஆயத்துகள் கொண்ட ஒரு சூறாவா இருந்தாலும், பெரிய சூறாவா இருந்தாலும், அந்த சூறாவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டா சூரா அல் பக்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மாடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து தலைப்பை வச்சிருக்கிறான். அப்ப இந்த மாடு ஏன் அல்லாஹ் இந்த தலைப்பை வச்சான் அப்படின்னு சொல்லி நானும் பல இடத்துல வந்து யோசிச்சிருக்கிறேன். ஆனா ஷேக் இம்ரான் ஹுசைன் அவங்களோட இந்த எழுதின இந்த புக் மூலியமா எனக்கு இது ஒரு விடை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிடும். ஏன்னு கேட்டா இந்த குர்ஆனுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் மாடு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு சூறா வந்து வச்சிருக்கிறான். அதுல வந்து பல படிப்பினைகள் வந்து இருக்குது. எனக்கு தெரியும் இந்த மாடு அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது அதில் வர ஹிஸ்டரி சம்பந்தமான சில விஷயத்துல குர்ஆன்ல இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமோட காலத்துல யூதர்களோட போகும்போது ஒரு சந்தர்ப்பத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வரும்போது இந்த யூதர்கள் இந்த மாடை வந்து ஒரு வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க இருந்தாங்க. அதாவது சிறுக்கு வச்சாங்க, வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த ஆயத்துல வந்து அந்த சூறாவில் வந்து வருது. இதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு உலகத்தில், அதாவது இந்த மாதிரி விஷயம் குர்ஆன்ல ஆரம்பத்தில் வச்சாலும் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தா உலகத்துடைய இறுதி நிலை, அதாவது எண்ட் டைம்ல வந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியா? இந்த எண்ட் டைம்ல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த மாடுக்கும் இந்த முக்கியமா இந்த இஸ்ரேல் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு கனெக்ஷன், ஒரு கம்பேட்டபிலிட்டி வந்து இருக்குது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடியவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டின அந்த மஸ்ஜித் இருக்குது இல்லையா, அப்ப இது 3வது தரக்கா வந்து திரும்ப கட்ட போறாங்க. 3ஆம் தரக்கா ஏன் திரும்ப கட்ட போறாங்க அப்படின்னு கேட்டா, இவன் கட்டினதெல்லாம் வந்து உடைக்கப்பட்டுச்சு, ஏன்னா யூதர்கள் செஞ்ச அநியாயம் காரணமாக. ஸோ இதை 3வது தரக்கா இவங்க கட்டணும், தேர்ட் டெம்பிளை ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு மிக முக்கியமா ஒரு வேலை ஒன்று செய்யணும். என்னன்னு கேட்டா மறுக்கவும் இந்த எண்ட் டைம்ல இந்த ஒரு ரெட் ஹைஃபர் ஒரு மாடு மிக முக்கியமான ஒரு ரோலை வந்து வகிக்குது இந்த இடத்துல. இந்த ரெட் ஹைஃபரை இவங்க எப்ப பலி கொடுக்குறாங்களோ அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா இவங்க 3வது ஆலயம் இல்லாட்டி இந்த தேர்ட் டெம்பிளை வந்து கட்ட போறாங்கன்னு அர்த்தம். அந்த தேர்ட் டெம்பிளை கட்டணும்னு சொன்னா ஒட்டுமொத்தமான பாலஸ்டைன் அப்படி இல்லாட்டி அந்த ஹோலி லேண்ட் நாங்க சொல்றோம் இல்லையா, இல்லாட்டி வந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த என்டையர் லேண்டை வந்து இவங்க டெமோலிஷ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலால தான் வந்து இந்த தேர்ட் டெம்பிளை வந்து இவங்க ஃபுல்லா கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த உலகம் வருதுன்னு சொன்னா அதுக்கு முதல்ல ரெட் ஹைஃபரை வந்து இவங்க வந்து இப்படி என்ன பலி கொடுப்பாங்க. ஆனா அதுக்காக இவங்க அந்த மண்ணில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள், உண்மையான கிறிஸ்துவர்கள் உட்பட மிகப்பெரிய அநியாயம் செய்வாங்க. அதோடைய தாக்கம் அரபு உலகம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும்னு அர்த்தம். இவங்க இன்றைக்கு இந்த மாடை வந்து பலி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்களோ. சரியா? சோ இங்க இந்த மாடு ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ட் டைம்ல ஒரு ரோலை வந்து வகிக்கக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி தான் நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாடுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் கம்பேட்டபிலிட்டி இருக்குது. சில நேரத்தில் இவங்க எப்படி அதை ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அதையும் தாண்டி வழிபடுற தருணங்களும் வந்து இருக்குது. ஏன் அதோடைய யுரினை வந்து சிலவங்க குடிக்க செய்யறாங்க, தலையில என்னமோ தேய்ச்சிக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க. அது அவங்களாச்சு மாடாச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதன் அடிப்படையில் இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் யூதர்களை அந்த இஸ்ரேல் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய யூதர்களுக்கும் இந்த விஷயத்துல கொமனான ஒரு லிங்க் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா மாடு. அது குர்ஆனுடைய ஆரம்பத்துல அல்ல சூரா அல் பக்ரா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறது. இது மூணுமே வந்து கனெக்ஷன் கம்பேட்டபிலிட்டி இருக்குது. சரியா? ஆனா இது வரைக்குமே பிரச்சனை இல்லை. ஆனா இந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஆஹிரு ஜமான்ல எண்ட் டைம்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து கனெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று வந்து இருக்குது. அந்த விஷயம் இந்த உலகத்துக்கு நல்லதை கொண்டு வர போகுதா இல்லாட்டி தீமையை மட்டுமே கொண்டு வர போகுதா
அப்படின்னு சொல்லி நாங்க இன்னும் அதிகமா பார்க்கறதுக்கு இன்னும் சில விஷயங்களை நாங்க பார்ப்போம். அதை தொடர்ந்து அவங்களுடைய நம்பிக்கை என்ன, யூதர்கள் இன்னைக்கு இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களோட நம்பிக்கை என்ன, இதுக்கு இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். இந்த இடத்துல நான் கவனிக்க வேண்டிய ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, சொல்ல மறந்துட்டு. என்னன்னு கேட்டா, இந்த உண்மைக்குமே இவங்க எல்லாம் இந்த மாடை அப்படி சொல்லக்கூடிய இந்த பிராணியை உண்மைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்களா அப்படின்னு நாங்க பார்க்கும்போது, உதாரணத்துக்கு நாங்க இந்தியாவில் எடுத்தோம்னு சொன்னா, இவங்க ஒரு கிலோ மாட்டை அரைச்சி எடுத்துட்டு போனவங்க ஒரு இளைஞனை அடிச்சே கொண்ட சம்பவங்கள் எல்லாம் தெரியும். அதாவது மாட்டுக்காக மனிதனை கொண்ட கூட்டம் இவங்க. அந்த அளவுக்கு இவங்க மாட்டோட மேல ஒரு பக்தி வச்சிருக்காங்க. அந்த பக்தி உண்மையானதா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த மரியாதை உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல. இவங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மாட்டிறைச்சி, உலக அளவுலேயே மாட்டிறைச்சி பீஃப் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகளிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியது தான் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு. இந்தியா அரபு நாடுகளுக்கு மாட்டிறைச்சி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனி யாரோட பேர்ல இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு முஸ்லீம் நபருடைய பேர்ல இருக்குது. ஆனா முஸ்லீம் நபருடைய பேர்ல இருந்தாலும் அப்பதானே அரபுக்காரங்க எடுப்பாங்க. ஆனா முஸ்லீம் நபருடைய பேர்ல இருந்தாலும் அதுக்கு உண்மையான சொந்தக்காரன் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு ஹிந்துவா இருக்கிறாரு. சரியா, ஒரு RSS கும்பலை சார்ந்த அந்த கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தவர் தான் அதுக்கு உண்மையான சொந்தக்காரர். சோ 1 கிலோ மாட்டரைச்சி எடுத்துட்டு போன ஒரு நபரை அடிச்சே கொண்ட இந்த கூட்டம் லட்சக்கணக்கான மாடுகளை கொண்டு சல்லிக்காக லாபம் பார்க்கறதுக்காக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்களே, இவங்க உண்மைக்குமே மாட்டை மதிக்கக்கூடியவங்களா, இல்லாட்டி மாட்டை மதிக்கிறேன் அப்படின்ற பேர்ல மனுஷனை மிதிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை செய்யறாங்களா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம், இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய நாங்க எல்லாம் இந்துக்கள், நாங்க எல்லாம் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த இஸ்ரேலை ஆட்சி பண்ணக்கூடியவங்களுக்கும் ஒரு ஒத்து போற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, நாங்க எல்லாம் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் உள்ளவங்க சொல்லிட்டு இருக்காங்க. The difference between a Jew to a goy to a non-Jew, and we are talking now even the most righteous goy, not an idol worshipper, a great Gentile person, great personality, loving Jew, respecting God, everything fine with him. But this is a Jew compared to him, according to the book of God. The Jew is like the water that you bring from the lake in the bucket. And the Gentile is the few drops that stick to the side of the bucket when you put it down. This is the comparison of God between the Jew to a non-Jew. And again, I'm not making it up. I'm giving you the source. Isaiah chapter 40, verse 15. Go and check. நாங்கெல்லாம் இறைவனின் செல்ல குழந்தைகள், நாங்கெல்லாம் சூசன் பீப்பிள். நாங்கெல்லாம் எப்படின்னு கேட்டா, அல்லாஹ் இறைவன் எங்களை நேசித்ததுனால எங்களை இந்த மாதிரி ஒரு அந்தஸ்தை கொடுத்து உயர் ஜாதியா எங்களை பிறப்பின் அடிப்படையிலே எங்களை இப்படி செஞ்சுட்டான். அதன் அடிப்படையில மற்ற மனிதர்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டா கோயிம்கள். நாங்க எப்படின்னு கேட்டா அவங்கள ஒரு மனிதனாவே எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதாவது உதாரணத்துக்கு கால்நடையில போல அந்த யூதர்கள் இஸ்ரேல் இருக்கக்கூடியவங்க பார்ப்பாங்க. அதனால தான் இந்த எங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களை தவிர மற்றவங்க எல்லாத்தையுமே கோயிம்கள் அப்படின்ட்டு, அதாவது கால்நடைகள் போல் பார்க்கறதுனால அவங்க ஃப்ரீ மேஷன் அப்படின்னு சொல்றாங்க, மேஷன்ஸ் அப்படின்ட்டு. அதாவது இந்த மேய்ப்பாளர்களை தான் மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களை கால்நடைகளாக்கி எங்களை மேய்க்கக்கூடிய மேய்ப்பாளர்கள் தான் அவங்க அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் ஏன்னு கேட்டா உயர்ந்த ஜாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்துல இவங்க இருக்கிறாங்க இல்லையா. இப்ப என்னைய பொறுத்தளவுல இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இந்த பூமியில நாங்க இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்காலத்துல மனிதர்கள் வாழ்வதற்கு முடியாம போறதுக்கு, மனிதர்கள் எப்படி போனாலும் மிருகங்களுக்கு கூட வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு பூமியா மாறதுக்கு காரணம்னு சொன்னா அதனுடைய ஆரம்ப விஷயங்கள் இந்த மாதிரி இனவெறி, ஜாதி வரி, பிறப்பின் அடிப்படையில நாங்க எல்லாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லி நான் என் சொந்த என்ன நிலைப்பாடு. இப்ப இதுக்கு அப்படியே மெச்சவர மாதிரி நீங்க இன்னைக்கு இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த RSS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகா டிரெக்டருடைய படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள், ஆக்டர்ஸ் தான் இந்த பிஜேபி சொல்லக்கூடியவங்க. இல்லாட்டி நாங்க எல்லாம் இந்து பிராமணர்கள் சொல்லக்கூடியவங்க. இவங்களோட நிலைப்பாடு இதே நிலைப்பாடு தான். நாங்க எல்லாம் உயர்ந்த ஜாதிக்காரர்கள், நாங்க எல்லாம் பிராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள தலைப்பகுதியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். மற்றவங்க எல்லாம் வேற வேற பிரதேசத்திலிருந்து படைக்கப்பட்டதுனால அவங்க எல்லாம் கீழ் ஜாதிக்காரர்கள். எங்களோட ஜாதி வேறு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நாங்க எல்லாம் ஒரு கிணத்தை வச்சிருப்போம். அந்த கிணத்துல தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை படைச்ச இறைவன் அந்த தண்ணியை எப்படி பங்கிடணும்னு சொல்லி உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனா முஸ்லீம்கள் ஆகிய எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது தண்ணியை எப்படி பங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, இந்த கிணத்துல தண்ணியில நாங்க மட்டும் தான் தண்ணி எடுக்கணும், நீங்க எல்லாம் யாரும் தண்ணி எடுக்கக்கூடாது, நீங்க எல்லாம் கீழ் ஜாதிக்காரர்கள் சொல்லிட்டு இந்த ஜாதியை வச்சு ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு வருவாங்க. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமானவங்க பேசுவாங்க. அவ்வளவுக்கு கேட்கறதுக்கு உண்மைக்குமே கேவலமா இருக்கும்.
சரியா? இந்த ஜாதியை வச்சு செய்யற அரசியல். இப்ப இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யறதுனால இந்த பூமியில உண்மைக்குமே ஒரு நலவு நடக்குதா இல்லாட்டி கெடுதி நடக்குதா? சோ இந்த யூதர்களும் இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கூடிய இந்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் நிலைப்பாடு ஜாதியின் இல்லாட்டி பிறப்பின் அடிப்படையில நாங்க எல்லாம் உயர் ஜாதிக்காரர்கள், மற்றவங்க எல்லாம் வந்து தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அவங்க ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மாகாணங்களையும் சரி அரசியல் துறைகளையும் சரி எல்லாமே அவங்களோட ஆட்கள் தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பலவிதமான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட வந்து ராகுல் காந்தி கூட சொல்லியிருந்தாரு, அதாவது இந்த அரசியல் சார்ந்த துறையில உச்சபட்ச அந்தஸ்துக்கு எப்படி எப்படியெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இல்லாதவர்களை பைபாஸ் பண்ணி இந்த மாதிரி மிகப்பெரிய அரசியல் அந்தஸ்துக்கு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த RSS கும்பல் இல்லாட்டி அவங்களோட கொள்கைகளை வந்து ஆதரிக்கக்கூடியவர்களை வந்து குவாலிஃபிகேஷன் இல்லாம இப்படி வந்து வச்சிருக்காங்க. இது இந்தியா முழுக்க வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முக்கியமா இந்தியாவில் வாழக்கூடியவர்கள் வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு பின்னுக்குள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அது என்ன ஹிடன் அஜெண்டா அப்படின்னு சொல்லி நான் பின்னுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி தான் இந்த ஜாதி வெறி எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனிதனை தவறுதலான பாதைக்கு கொண்டு போகும். அது தானுக்கும் தாண்ட குடும்பத்துக்கும் தாண்ட இனத்துக்கும் தான் வாழ்ற இடத்துக்கும் மற்ற ரீஜன்ல வாழக்கூடியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து படிப்படியா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறும். ஒரு மனிதனுடைய இந்த ஒரு ஒரு மென்டாலிட்டியை எப்படி ஒரு கேவலமான நிலையை கொண்டு போன்றதுக்கு இன்னொரு சம்பவம் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. அதுவும் ஒருத்தர் வந்து ஒரு பேசி போட்டிருந்தாரு. என்னன்னு கேட்டா ஜம்முல ஒரு மெடிக்கல் ஒரு காலேஜ்ல கிட்டத்தட்ட 50 ஸ்டூடெண்ட் வந்து சேர்ந்திருக்காங்க. அதுல 42 ஸ்டூடெண்ட் முஸ்லீமா இருந்திருக்காங்க, வெறுமே 8 ஸ்டூடெண்ட் இந்து ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க. சோ இதன் அடிப்படையில அதிகமான ஸ்டூடெண்ட் முஸ்லீமா இருக்கிறாங்களே அப்படின்ற காரணத்துக்காக அந்த 8 ஸ்டூடெண்ட் வந்து படிக்காம போனாலும் பரவாயில்ல, இந்த மெடிக்கல் காலேஜை வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா இந்த முஸ்லீம்கள் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்துக்களுடைய காலேஜ்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முஸ்லீமும் படிக்க கூடாது இந்துக்களும் படிக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ தெரியாது. அந்த இனவெறி அந்த ஜாதி வெறி அப்படின்ற காரணத்துக்காக இவங்க என்ன செஞ்சான்னு கேட்டா அந்த மெடிக்கல் காலேஜே மூடுற அளவுக்கு வந்துட்டாங்க. மூடிட்டு கேவலம் என்னன்னு கேட்டா அதை செலிப்ரேட் பண்ற அளவுக்கு இவங்க எல்லாம் வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிறாங்க. சோ இந்த ஜாதி வெறி இனவெறி பிறப்பின் அடிப்படையில் நாங்க எல்லாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ற இந்த எண்ணங்கள் எப்படின்னு கேட்டா இந்த மாதிரி மனிதனை ஒரு மிகப்பெரிய ஒரு மடத்தனமான கடைசியில ஒரு இழிவான நிலைமைக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று இல்ல ரெண்டு இல்ல லட்சக்கணக்கான ஆதாரங்கள் வந்து இந்த எங்களுக்கு பார்க்க கிடைக்குது. பிராமின் டச் இல்லாம தமிழ்நாட்டில் இந்த எதுவுமே நகராது சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராமின் டச் இருந்தாங்க, சிந்தனையிலையோ செயல்லையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பிராமணர்கள் இல்லாமல் இந்தியா இல்லை, புரிஞ்சுக்கணும். சரி சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, அப்ப நம்மளை எவனும் அசைக்க முடியாது, யாரும் அசைக்க முடியாது. ஆனா ஒண்ணு நீ மறக்க கூடாது, என்ன மற்ற ஜாதிகளை விட மற்ற சமூகங்களை விட பிராமணர்களுக்கு பகவான் பொறுப்பு கூட கொடுத்திருக்கார். அதாவது மதத்தை பத்தி தாழ்வாவோ தூக்கியோ யாருக்கும் பேச உரிமை கிடையாது. மனிதனை மனிதனாக மதிக்கிறவன் எவனோ அவன்தான் மனிதன். எப்படி பேசுறவன் மிருகம். ஆர்டிகல் 14, 15 கொண்டாங்க, 16, 17 கொண்டாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல 15 விஷயத்தை கொண்டாங்க. என் சனாதன தர்மப்படி நான் ஹிந்து பிராமின் கேர்ள். அந்த உயர்ந்த சாதியை நாங்களா ஒரு கை பாக்குறோம். என்ன நீ உயர்ந்துட்ட எங்களோட புடிங்கிங்க வர, என்ன நீ புடிங்கிட்ட நீ? உயர்ந்த சாதியினர் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தால் அவனே உழுது அவனே விளைச்சு அவனே விளைய வச்சு அவனே அறுத்து அவனே சாப்பிட்டு அவனே திங்கிற நெய் அவனே திங்கிற வெண்ணெய் அவனே திங்க குடிக்கிற பால் எல்லாம் நீயே ஆடு மாடு வளர்த்து சாப்பிடுற. தாழ்ந்தவன் உனக்கு தாழ்ந்தவன் உழைக்கணும். என் வேற வேலை விளையாட கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் வக்கனையா திங்கணும். சரியா? சோ அதன் அடிப்படையில இந்த ஜாதியின் அடிப்படையில் நாங்கள் உயர்ந்தவர்கள் சொல்லி இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடியவர்களும் இஸ்ரேல் ஆட்சி பண்ணக்கூடியவர்களும் நிலைமை வந்து இப்படி இருக்கும் போது இவங்களுடைய வழிகாட்டுதல் இப்படி இருக்கும் போது மதத்தின் அடிப்படையில இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இது ரிலேட்டடா சில வழிகாட்டுதல் சொல்லிருக்குது. அதன் அடிப்படையில் நான் சொல்றேன், நீங்களே முடிவுக்கு வாங்க, இந்த பூமிக்கு நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு எந்த வழிமுறை எந்த கொள்கை தகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதன் அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா முக்கியமான ஒரு விஷயம். அதை பார்க்கறதுக்கு முந்தி இந்த மாதிரி பிறப்பின் அடிப்படையில அல்லாஹ் இறைவன் வந்து இவங்களை நேசித்ததின் காரணமாக பிராமணனுடைய தலையில இருந்து படைச்சிட்டான், அதனால இவங்களை உயர்ந்த ஜாதிக்காரர்கள், அவங்க யூதர்கள் எல்லாம் இறைவனின் செல்ல குழந்தைகள், அதனால அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து இறைவன் பிறப்பின் அடிப்படையில் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது எல்லாம் உண்மைன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சவால் ஒன்று விடுறான். என்ன அப்படின்னு கேட்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் யா அய்யுஹல்லஸீன ஹாது இன் ஸஅம்தும் அன்னகும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸி ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் சாதிகீன். இவர்களிடம் கூறும், மக்கள் அனைவரையும் விட நீங்கள் தாம் அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்கள் என்று கர்வத்துடன் எண்ணுவீர்களானால் உங்கள் கருத்தில் நீங்கள் உண்மையாளர்களாய் இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன் 62:6 வந்து சொல்றான். இவங்க இஸ்ரேல் ஆட்சி பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும் இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும் இவங்க எந்த அளவுக்கு மரணத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த கொரோனா வந்த டைம்ல வந்து விளங்கிச்சு. அது ஜமாத்துல் இஸ்லாம் அந்த ஒரு செட்டை வச்சு அவங்களுக்காக வதந்தியை கிளப்பி உசுருக்கு எவ்வளவு பயத்துல வந்து நடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நாங்க உலகம் பார்த்தோம். அது மட்டும் இல்ல, இவங்க உயிரை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்கன்னு கேட்டா ஏஐ இவங்களோட இன்ஜினியரை வச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா ஒரு நித்திய ஜீவனுக்காக நாங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க.
சோ இதுல இருந்து இவங்க நிச்சயமா மரணத்தை வந்து நேசிக்கக்கூடியவங்க இல்லைன்னு சொல்லி நல்லா விளங்குது. அதன் அடிப்படையில இவங்களையும் யூதர்களையும் முஸ்லீம்களையும் உலக மக்களையும் உலக வஸ்துலையும் படைத்த இறைவன் ஒரு கட்டளை விட்டுருக்கான், ஒரு சவால் விட்டுருக்கான். என்னன்னு கேட்டா, ஏழுமா இருந்தா நீங்க அல்லாஹ்வின் செல்ல குழந்தை ஃபர்ஸ்ட் நீங்க என்னைய பார்க்க தானே ஆசைப்படணும், அதுக்கு நீங்க மரணிக்கணும் தானே, அப்ப ஏழுமா தான் நீங்க மரணத்தை நேசிங்கடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து சில விஷயங்கள் தான் சொல்றான். அது மட்டும் இல்லாம உண்மைக்குமே குர்ஆனின் அடிப்படையில இந்த உயர்ந்த ஜாதி அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குதானே, இந்த மாதிரி இந்த கும்மல்கள், இந்த மாதிரி சில ஆட்சி பண்ணக்கூடியவர்கள், இந்த மாதிரி சில கூட்டம் வந்து இந்த எண்ட் டைம்ல உலக அழிவு காலம் வந்து நெருங்கும் போது இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் வந்து மேலோங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கடைசி காலத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், சோ இதுக்கு மெச்சவர மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா குர்ஆன்ல, அதாவது ஹிஸ்டரியுடைய ஆரம்பத்திலேயே பிகினிங் ஆஃப் த ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே வந்து அல்லாஹ் சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு அட்வைஸ் வந்து பண்றான். அதுல என்ன அப்படின்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாட்டி மனித சமுதாயத்தின் வந்து தந்தையாகி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது மண்ணில இருந்து படைச்சேன் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி தான் இந்த ஜின் வர்க்கத்தையா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மனிதர்களை வழிக்கெடுக்கக்கூடிய ஷைத்தான் அவனுடைய தலைவன் இப்லீஸை வந்து அல்லாஹ் வந்து நெருப்பால் வந்து படைக்கிறான். இதன் அடிப்படையில அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணுல படைச்சிட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து இந்த அல்லாஹ் படைச்ச இப்லீஸ் அப்படி இந்த ஷைத்தால் இந்த நெருப்பால் படைச்ச இந்த ஷைத்தான் ஜின்னுக்கிட்ட வந்து அல்லாஹ் சொல்றான், நீ வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அவருக்கு வந்து சஜதா செய் அடிப்பணி அப்படின்னு வந்து சொல்றான். அதன் அடிப்படையில அந்த இப்லீஸ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, இந்த இப்லீஷுடைய இந்த சைத்தானுடைய கொள்கை தான் வந்து இந்த யூதர்கள் பின்பற்றக்கூடிய இல்லாட்டி இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நாங்க எல்லாம் பிராமணர்கள் அப்படி சொல்லக்கூடியவங்களோட அந்த கொள்கைக்கு வந்து மெச்சாவோட கொள்கை. சோ இவங்களுடைய கொள்கைக்கு வந்தும் சைத்தானுக்கும் வந்து மிக பொருத்தமான ஒரு கனெக்ஷன் கம்பேட்டிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி உணர்த்தப்படுது. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல இப்படின்னு சொல்றான், இப்லீஸ் வந்து அந்த இடத்துல யோசிக்கல, அவனை வந்து ஷைத்தான் அந்த இடத்துல யோசிக்கல, என்னை நெருப்பால் படைக்கப்பட்டிருந்தாலும் என்னை படைத்ததும் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமையும் படைத்தது இறைவன், அந்த இறைவன் எங்களுக்கு சொல்றான் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு கட்டுப்பட அடிப்பணியை சொல்லி நான் அதை கேட்டு நடக்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் வரல. அவனுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டா, இந்த மாதிரி அந்த அகங்காரம், ஒரு என்ன சொல்றது, ஒரு அலட்சியமான ஒரு போக்கு, ஒரு மனித தன்மைக்கு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயல் இல்லது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, அவன் இறைவன்ட்ட சொல்றான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் வந்து மண்ணால் படைக்கப்பட்ட இந்த ஆதமுக்கு நான் சஜதா செய்யறதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமையின் வெளிப்பாடை வந்து அவன் வெளிப்படுத்தினான் அந்த நேரத்தில். சோ இறைவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் அதுக்கு பிறகு அந்த அல்லாஹ்வோட கட்டளைக்கு வந்து அடிப்படையானால அந்த இப்லீஸ்க்கு வந்து அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னு தெரியும். சோ இது ஒரு இஸ்லாத்தின் அடிப்படையில இந்த ஜாதி பெருமை பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று சொல்றது வரவேற்கத்தக்க விஷயமோ ஆதரிக்கிற விஷயமோ நிச்சயமா இல்ல. ஆனா இந்த இந்துக்களா இருக்கட்டும் அப்படி இந்த யூதர்களா இருக்கட்டும், நாங்க எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் நாங்க எல்லாம் உயர்ந்த ஜாதின்னு சொல்லும் போது இஸ்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தன்மை, ஒரு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய தன்மை எது சொல்லுது அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்றான். என்னன்னு கேட்டா, மனிதர்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இன்னைக்கு முஸ்லீம்களே அப்படின்னு சொல்லல, எந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரர்களையும் பத்தி இறைவன் வந்து பேசல. அல்லாஹ் என்ன சொல்றான், மனிதர்களே, அதாவது மனிதன் இல்லாத ஒருத்தன் சொல்றான்னு அர்த்தம். சொல்லிட்டு சொல்றான், நாம் உங்களை ஓர் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். இன்னைக்கு எப்படி ஏற்றத்தாழ்வு வரும், இறைவன் அந்த ஏற்றத்தாழ்வு இந்த இடத்துல வந்து உடைக்கிறான், ஜாதி விரிய வந்து உடைக்கிறான். நாம் உம்மை ஓர் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம், பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம். உண்மையில் உங்கள் இறைவனிடம் அதிகம் கண்ணியம் வாய்ந்தவர். அல்லாஹ் எப்படி அழகான வார்த்தை யூஸ் பண்ணான்னு பாருங்க. உங்களில் இறைவனிடம் அதிகம், மேல் ஜாதிக்காரர் சொல்லி இறைவன் சொல்லல, இறைவனிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் உங்களில் அதிக இரையச்சம் கொண்டவர்கள் தாம் இறைவன் சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் குர்ஆன் 49:13 வந்து இந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தை வந்து சொல்றான். இந்த ஜாதி வெறியை வந்து இஸ்லாம் வந்து ஒழிக்கிறது மட்டும் இல்லாம குர்ஆன் மூலியமா இதை நடைமுறைக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு அவங்க செஞ்சு சாதிச்சு காமிச்ச விஷயம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. இந்த ஜாதி இந்த மாதிரி மனிதனுடைய இந்த மனிதனுடைய தேவையில்லாத சிந்தனைகள் இருக்குல்ல, ஷைத்தானுடைய சிந்தனை, இதை இல்லாம ஆக்குறதுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள் வந்து இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்துல வந்து இருக்குது. அதுல ஒன்று நான் முக்கியமா சொல்லிக்கிறேன், என்னன்னு கேட்டா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. ஒரு பிலால் சொல்லி ஒரு ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு கருப்பு நிற ஒரு அடிமை, அவர் அடிமையா வந்து வச்சிருந்தாங்க. மக்கள் வந்து அந்த நேரத்துல வந்து அப்படி ஒரு சமூகம் வந்து இருந்துச்சு, மிகவும் கேவலமான ஒரு சமூகம். மனிதர்கள் மரணித்ததுக்கு பிறகு அந்த பழி வாங்கும் அந்த காரணத்தினால் அவர்களுடைய மண்ட ஓட்டல வந்து சாராயத்தை ஊத்தி வந்து குடிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். பெண் பிள்ளைகள் வந்து பிறந்தோடனே அந்த பெண் பிள்ளைகள் வந்து புதைக்கக்கூடிய ஒரு சமுதாயம், உயிருடன் புதைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல இந்த சமூக பிரமுகர்கள் வந்து ஒரு அடிமையா வந்து வச்சிருந்தாங்க. யாருன்னு கேட்டா ஒரு கருப்பு நிற ஒரு மனிதர், அதனாலே அவர் அடிமையா வந்து வச்சிருந்தாங்க. அவருடைய பேர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி, இறைவனுடைய ஒரு தூதரா இருந்து முதல் தடவை ஒரு பள்ளியை வந்து மதீனாவுல கட்டி அந்த பள்ளியில பாங்கு சொல்லக்கூடிய ஒரு மிக புனிதமான ஒரு அந்தஸ்தை வந்து
ஃபர்ஸ்ட் தடவை ஒரு நானும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபா இருந்தாலும் நாங்களும் அரபு தானே, இன்னொரு அரபு சகோதரனுக்கு நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு அது ஒரு ஜாதி வெறியா இனவெறியா எல்லாம் அவங்க வந்து பார்க்கல. சரி, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அந்த பள்ளியில முதல் தடவையா பாங்க சொல்லக்கூடிய அந்த மிக சிறந்த அந்த அந்தஸ்தை யார் இந்த மக்கா சமூகம் ஒரு அடிமையா வந்து பயன்படுத்தினாங்களோ, இவர்கள் எல்லாம் ஒரு மனிதனாவே இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு யூதர்கள் வந்து பாலஸ்டைன் எப்படி பாக்குறாங்களோ, இந்த நாங்க எல்லாம் வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியா ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் மற்ற முஸ்லீம் வந்து பாக்குறாங்களோ, இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை எப்படி பாக்குறாங்களோ, அது மாதிரி தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சமூக பிரமுகர்கள் மக்களை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நபரை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜாதி வெறி, இந்த இனவெறி, இந்த ஏற்றத்தாழ்வுகள் உடைக்கிறதுக்கு அந்த முக்கியமான ஒரு புனிதமான ஒரு உயர்ந்த அந்தஸ்துடைய வேலையை அந்த பள்ளியில முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டின பள்ளியில முதல்ல பாங்க சொல்றதுக்கான அந்தஸ்தை அந்த அடிமையாகிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொடுத்தாங்க. சரியா, இதெல்லாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்மாதிரியில 100ல புள்ளி உண்டு. இதை பத்தி பேசணும்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சில ஆட்சியாளர் சொல்லக்கூடிய கேடு கெட்டவர்களுக்கு வந்து விளங்காது. அவங்களுக்கு என்னது, அந்த அரசியல் பொழப்புக்காக அவங்க என்னன்னு கேட்ட இந்த அரசியல் அனாதைகள் இஸ்லாத்துல இல்லாத ஒரு பிரச்சனைய பெண்ணுங்களை அடிமையா வச்சிருக்காங்க, அதான் இதான்னு சொல்லிட்டு இல்லாத பிரச்சனை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சப குழப்பிகளாக வந்து இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்றது ஒன்றுக்கு இங்க இடமே இல்லை. என்னது, மதிப்பு வாய்ந்தவர், இறைவனுடைய பார்வையில் கண்ணியம் வாய்ந்தவர், மதிப்பு வாய்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னா இறையச்சம் கொண்டவர். அதாவது இறைவனுக்கு பயந்து இந்த பூமியில யாரு அவனோட வாழ்க்கையை வந்து வாழ்றானோ, இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு வாழ்றானோ, இவன் தான் கண்ணியம் வாய்ந்தவன் சொல்லி தான் இறைவன் சொல்றான். இவன் தான் மிகவும் உயர்ந்த ஜாதிக்காரன் சொல்லி இறைவன் வந்து அன்னைக்கு சொல்லல. இதன் அடிப்படையில இன்னைக்கு இந்த பூமியில நடைமுறைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் எதிர்காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் இந்த பூமி சமாதானத்தை நோக்கி ஒரு அழகான பாதையில டிராவல் பண்ணணும்னு சொன்னா இந்த 3 ஆட்களும் இந்த 3 கம்யூனிட்டியும் வச்சுக்கக்கூடிய வழிகாட்டுதல்ல மிக சிறந்த வழிகாட்டுதல் எடு அப்படி சொல்லி நீங்களே பாத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஜாதி வெறி, இனவெறி, பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் உயர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு சித்தாந்தத்துக்கு இந்த இஸ்லாத்துல இடமே இல்லை. ஆனா இதை வச்சிருக்கக்கூடிய யூதர்களா இருக்கட்டும், இல்லாட்டி இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், இவங்க பாருங்க என்னன்னு கேட்டா மத்த மனிதர்களை சக மனிதர்களா பார்க்காததுனால அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உங்களை ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதன் அடிப்படையில அப்படி இருந்து பார்க்காம நாங்க எல்லாமே ஒரு மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்க்காம நாங்கள் உயர்ந்த ஜாதிக்காரன் சொல்லி பார்க்கறதுனாலேயே ஆர்வ கோளாறு ஏற்பட்டு இவங்க என்ன செய்யறாங்க, இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடியவங்க பாலஸ்டைன் இருக்கக்கூடியவர்களை மனிதர்களாவே பார்க்கறது இல்ல, சின்ன புள்ளையில கண்ட வாக்குல அநியாயமா வந்து கொள்றாங்க. இதுதான் ஷைத்தான் வந்து ஒரு மனிதனை டொமினேட் பண்ணினா இதுதான் நடக்கும், அவனுக்கு மறுமைக்கு வந்து கூடி கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க பாருங்க, நாங்களாம் உயர்ந்த ஜாதிக்காரன் சொல்லி பார்க்கறதுனால காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த அப்பாய் முஸ்லீமால இவன் மனுஷனாவே பார்க்கறது இல்ல. சரியா, சோ இந்த உலகம் வந்து முஸ்லீம்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் ஒரு சோதனைக்கான ஒரு இடம் தான், நிரந்தர இடம் இல்ல. இங்க நாங்க வெறும் சோதனையா தான் எங்களுக்கு வந்து இங்க போயிட்டு இருக்குது. இந்த எக்ஸாம்ல பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லி மறுமையில தான் வந்து எங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில இந்த காஷ்மீர்ல வாழக்கூடியவங்களும் பாலஸ்டைன்ல வாழக்கூடிய மக்களும் இந்த உலகத்தையும் இந்த உலக வஸ்துக்களையும் மனிதர்களையும் படைத்த இறைவன் பார்வையில நிச்சயமா இந்த பாலஸ்டைன்ல வாழக்கூடிய மக்களும் காஷ்மீர்ல வாழக்கூடிய மக்களும் தான், அதாவது அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த 2 இனமும் நிச்சயமா நாளைக்கு மறுமையில வெற்றியாளர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. I would like to repeat what I said in Delhi. Please try to understand that whatever is happening in this country is a preparation of a genocide. They want to wipe out Muslims. They want to wipe out tribal people, minorities. That is their agenda. We may talk of rules, regulations, nothing matters to them. They don't have a conscience. அதே மாதிரி இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்துக்கள் சொல்லக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இஸ்ரேல் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஆஹிரு ஜமான் கடைசி காலத்துல இவங்க ஒரே மாதிரி ஐடியாலஜில டிராவல் பண்ணுவாங்க, ஒன்றுக்கு டிராவல் பண்ணுவாங்க. இஸ்ரேல வந்து இந்த இந்தியா வந்து ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு தான் காரணம். இதன் அடிப்படையில் இவங்க 2 பேத்துக்கும் ஒத்து போகக்கூடிய இன்னொரு செயற்பாடு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த யூதர்கள் அப்படி சொல்லக்கூடியவங்க மிகவும் பயங்கரமான சூழ்ச்சி செய்வாங்க, ஆட்சிக்காரர்களுடன் நின்றுக்குருவாங்க. இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு, மற்றவங்களுடைய பொருட்களை வந்து அபகரிச்சுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அதன் அடிப்படையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர் காலத்தில் இருந்தாலும் சரி, இந்த இவங்களுடைய வேதத்துல உதாரணத்துக்கு தோராவுல வந்து வட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தடை செஞ்சு வந்து இருந்துச்சு. ஆனா இந்த யூதர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்களோட யூத கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் இந்த வட்டின்னு சொல்றது தடை, ஆனா மற்றவர்களுக்கு அது கொடுக்கலாம்னு சொல்லி மாத்தி எழுதினாங்க. சரியா, அவங்களுடைய வேதத்துல அதே மாதிரி தான் அவங்க செஞ்சுக்கிட்டும் வந்தாங்க. இதே மாதிரி தான் இதை செஞ்சு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவங்க ஹைபர்ல எல்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க யூதர்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த யூதர்கள் சொல்லக்கூடியவங்க இந்த வட்டியை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்துவாங்க. எப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு ஒரு மனிதர் ஒரு தொழில் செய்யறாரு, விவசாயம் ஒரு பிசினஸ் என்னமோ செய்யறாருன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு விவசாயம் செய்யறாரு. சோ இந்த விவசாயம் தரக்கூடிய இந்த வேல்சல் தரக்கூடிய இந்த பூமியில வந்து ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க இல்லையா. சோ இந்த ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்காத அளவுக்கு, அதாவது அலாபம் நஷ்டம் வர மாதிரி இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வேலை செஞ்சிருவாங்க. ஒரு விவசாய நிலமா இருந்தா உதாரணத்துக்கு அதை பத்த வச்சிருவாங்கன்னு சொல்லி வைங்களேன்.
அப்ப இவங்களுக்கு லாபம் பாக்கியால போகும் தானே. சோ இப்ப மறுக்கா வந்து இதுக்கு சல்லி அவங்க வந்து பணம் வந்து செலவழிச்சு மறுக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. அப்ப அதனால யூதர்கள் சல்லி வச்சிருப்பாங்க, யூதர்கள்ட்ட வந்து வட்டிக்கு சல்லி எடுப்புவாங்க இவங்க. அப்ப யூதர்கள் வட்டிக்கு சல்லியை கொடுப்பாங்க, கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த யூதர்கள் இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், விவசாயத்துக்கு போற விளைச்சல் தரணும், அதுக்கு போற அதுல வந்து வார லாபத்துல வந்து இவங்க நல்லா இருக்கணும், எனக்கும் வட்டி தரணும், இப்படி கொடுத்தா கூட பரவாயில்ல, இவங்களுடைய நோக்கமே வந்து தனியா இருக்கும். அப்ப இவங்க வட்டிக்கு சல்லி எடுத்துட்டு போயிட்டு மறுக்க இவங்க விவசாயத்தையோ பிசினஸையோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா அதுல மறுக்க லாபம் பார்க்கணும், அது மூலியமா வட்டி கட்டு சல்லியை வந்து கட்டிட்டு இவங்களும் லாபம் பார்க்கணுன்றதுக்காக தானே இந்த மாதிரி செய்வாங்க. ஆனா இந்த மதீனால இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இந்த மாதிரி வட்டிக்கு எடுத்து விவசாயத்தை மறுக்க ஸ்டார்ட் பண்ணி அது விளைச்சல் தரக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த வட்டியை அசல ரெண்டுமே திருப்பி அந்த யூதர்களுக்கு அவங்க தாரத்துக்கான ஒரு சூழ்நிலைமையா இல்லாமக்கிட்டு அவங்க லொஸ்டடே செய்ய வைக்கிறதுக்கான ஒரு மாதிரி ஒரு பிளான் செய்வாங்க, இல்லாட்டி பத்த வச்சிருவாங்க, இந்த மாதிரி ஒரு செய்வாங்கன்னு வைங்களே சூழ்ச்சி. இப்போ இன்னைக்கு உலகத்துல முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது மாதிரி உண்டு. இப்படி செஞ்சா என்ன நடக்கும்னு கேட்டா, அந்த வட்டியை மசலையும் வந்து அவங்களுக்கு இந்த யூதருக்கு கொடுக்காத காரணத்தினால் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த விவசாய நிலைமையோ அவங்களோட பிசினஸ் ப்ராடக்டையோ பிளேஸையோ எதுவோ இந்த யூதர்கள் வந்து அபகரிச்சுக்கிடுவாங்க. இத மாதிரி இந்த வட்டியை வந்து பல விதமா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கம்யூனிட்டி வாழ்ந்துட்டு இருக்குது, இல்லாட்டி ஒரு சமூகம் வந்து வாழ்ந்துட்டு இருக்குது, அந்த சமூகத்தை வந்து இவங்க இந்த வட்டியை யூஸ் பண்ணி இவங்களோட அடிமையை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த மாதிரி வட்டியை ஒரு மிக பயங்கரமான கேடயமா இந்த யூதர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்சியாளர் இருந்தது பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, நாங்களும் சேர்ந்து அவங்களோட வட்டிக்கு வியாபாரம் பண்றோம் அப்படின்னு எல்லாம் முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்லல. ஏன்னா அவங்க உண்மையான மார்க்கத்தின் தலைவரா வந்து அவங்க இருந்தாங்க, ஒட்டுமொத்த உலக மனிதர்களுக்கும் வழிகாட்டியா வந்து இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த வட்டி இந்த கொள்கையை வந்து ஆதரிக்கிறது இல்லாம அந்த யூதர்களை வந்து அடிச்சே விரட்டினாங்க. சரியா, வட்டியிலிருந்து அங்க வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் விடுதலை கொடுத்துட்டு ப்ரொஃபெட் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த வட்டியை முழுமையா தடை செஞ்சாங்க. அது எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா, வட்டியில ஒரு முஸ்லீம் வந்து ஈடுபட்டார் அப்படின்னு கேட்டா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிரா போர் செய்யறதுக்கு ஆயுதம் தூக்குறதுக்கு சமானமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம் இந்த வட்டி. ஏன்னு கேட்டா ஒரு சமுதாயத்தை வந்து அடிமை பண்ணக்கூடிய ஒரு நாட்டையே அடிமை பண்ணணும் வட்டியை யூஸ் பண்ணி இன்றைக்கு சில நிறுவனங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இந்த வட்டி அப்படி சொல்லக்கூடியது குர்ஆன்ல வந்து அல்லாஹ் வந்து தடை செஞ்சிருக்கான் இல்லையா. இஸ்லாத்தின் அடிப்படையில இந்த வட்டி அப்படி சொல்றது முழுமையான ஒரு தடை பண்ணின ஒரு விஷயம். சரியா, ஆனா இந்த யூதர்கள் வந்து வட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அடிமை பண்ணிக்கிட்டும் என்னென்னமோ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு ஒத்து போற விஷயத்தை தான் இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து பண்ணிட்டு இருக்குது. இப்ப இவங்களோட அட்டூழியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் ஒரு விவசாயி கிட்டத்தட்ட எல்லாரும் பார்த்தோம், அந்த விவசாயி வந்து ஏதோ ஒரு பேங்க்ல வந்து இந்த மாதிரி வட்டிக்கு சல்லி எடுத்துட்டு பிசினஸ் வந்து அதாவது அந்த விவசாயம் வந்து லொஸ்ட் ஆயிடுச்சு, காத்து அதிகமான மழை இந்த மாதிரி காரணத்தினால. இந்த மாதிரி அப்பாவி இந்த மாதிரி ஒரு இந்தியான நாட்டுக்கே இவங்கெல்லாம் ராஜாவா வந்து உண்மையான ஹீரோக்களை பார்க்க வேண்டிய இந்த விவசாயிகள் வந்து வட்டிக்கு சல்லி எடுத்து கொடுக்க இயலாததுனால ஒரு தவணை கேட்டு வராங்க. ஏதோ இந்த இயற்கை காரணனால நேச்சுரல் டிசாஸ்டர்னால இப்படி நடந்துருச்சு, விளைச்சல் தரல, நான் அடுத்த பயணம் எப்படியாவது செஞ்சுட்டு தாரேன்னு சொல்லி கொஞ்சம் அந்த டைமை வந்து கொஞ்சம் கூடியா கேட்கும் போது விவசாயிகளுக்கு இது வந்து மறுக்கப்படுது. பேங்க் மூலியமா இந்திய அரசாங்கம் மூலியமா அந்த தவணை வந்து கொடுக்கப்படுது இல்லை. இதனால அந்த விவசாயிகள் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு பரிதாபமான நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இதே இடத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா இப்படி நடந்திருக்காது, வேற மாதிரி நடந்திருக்கும். அப்படியே அவன மனசே குளிர்ந்து போற அளவுக்கு அவங்க வேலை செஞ்சிருப்பாங்க. சரியா, ஏன்னா அதுதான் இஸ்லாம். ஆனா இங்க என்ன நடந்துச்சு, இந்த இந்துக்கள் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கெல்லாம் மனித நேயத்தை வந்து ஆதரிக்கக்கூடியவங்க சொல்லி சும்மா தம்பட்டம் அடிச்சிருக்கக்கூடியவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, விவசாயிகளுக்கு அந்த தவணையை வந்து கொடுக்காது. ஆனா இந்த அம்பானி அத்வானி இந்த மாதிரி ஆட்கள் அவங்க என்னென்னமோ அநியாயம் செஞ்சு மாட்டிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளவோ வந்து பேங்க்ல வந்து கடன் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணிச்சு இந்த அரசாங்கம். இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த கும்பல் என்ன செஞ்சுன்னு கேட்டா, இந்த மாதிரி பணக்காரர்களுக்கு அந்த கடனை வந்து தள்ளிப்படுது. ஆனா விவசாயிகளுக்கு அநியாயம் செஞ்சுட்டு இருக்குது. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இந்துக்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களா இருக்கட்டும், இந்த யூதர்களா இருக்கட்டும், வட்டிய மனிதர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு கேடா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, இவங்களுடைய மதம் இவங்க இப்படி வழிகாட்டிட்டு இருக்கும் போது, இது இந்த பூமிக்கும் மனித இனத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லதா வருமா, இல்லாட்டி இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் வட்டி அப்படின்றத முழுமையா தடை செஞ்சிருக்குது, இந்த மாதிரி இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டுதல் வந்து இந்த உலகத்துக்கும் மனிதர்களுக்கும் நலவை கொண்டு தருமா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து முடிவு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய யூதர்களாக இருந்தாலும் சரி, இவங்க சேர்ந்து ட்ரெவல் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதை வச்சு அவங்களுக்கு ஈஸியாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறேனும், இவங்க இந்த பூமியில வாழக்கூடிய மக்களுக்கு உண்மைக்குமே இவங்களுடைய இந்த கொள்கையினால மனிதர்களுக்கு நலவை மட்டுமே நாடுமா, இல்லாட்டி மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய சில கொள்கைகளை இவங்க வச்சிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ரெண்டு பேருமே ஆட்சி பண்ணக்கூடிய இந்த இடத்துக்கு இஸ்ரேல் இந்தியாவுக்கு இவங்க ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது புனித நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த புனித நிலம் அப்படின்னு சொல்றதுல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யாரு அவங்க ஆட்சி பண்ற இடத்துக்கு புனித நிலம் அப்படின்னு சொல்றாங்களோ அதை தொடர்ந்து இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த புனித நிலத்துக்கு ஒரு நித்திய ஆதிக்கத்தை வந்து தேடுவாங்க. இதுல எந்த ஒரு மாற்று கதையுமே இல்லை. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேல் வந்து அவங்க ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இடத்த புனித நிலம் அப்படின்னு சொல்றதுனால அந்த இடத்துக்கு ஒரு நித்திய ஆதிக்கத்தை வந்து தேடுறாங்க. அதுக்கு பேர் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நைல் நதி முதல் யூப்ரட்டிஸ் நதி வரை அந்த இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஒரு அகண்ட இஸ்ரேலா வந்து மாத்தி ஒட்டுமொத்தமா அந்த ஏரியாவை இவங்களோட ஆட்சியை கீழே கொண்டு வரணும். அதை தொடர்ந்து அங்க என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா, இந்த மாதிரி சிந்தனைகள்னால இந்த பூமியில வந்து ஒரு முடிவே இல்லாத குழப்பம், ஒரு போருக்கான ஒரு அந்த பதற்ற நிலை, போருக்கான ஒரு சூழ்நிலை, அங்க நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், இந்த ஈராக்ல, லிபியாவுல, சோமாலியாவுல, சூடான்ல, இல்லாட்டி யமன்ல, இல்லாட்டி இன்றைக்கு வெனிசுலாவுல இருந்து இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஜாயனிஸ்டுகள் ஆகிய இல்லாட்டி இந்த இஸ்ரேலை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய யூதர்கள் வச்சிக்கக்கூடிய இந்த அவங்களோட புனித நிலத்துக்கான ஒரு புனித ஆதிக்கத்தை செலுத்தணும் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹிடன் அஜெண்டா தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து காரணமா வந்து பார்க்கப்படுது. ஆனா இதே வந்து கொள்கை தான் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய இந்த இந்தியாவை இந்து இந்தியாவை அப்படி சொல்றாங்க. அவங்க அங்க ஒரு புனித நிலம் அப்படி சொல்றதுனால அங்க அவங்க ஒரு நித்திய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்ற ஒரு ஹிடன் அஜெண்டா வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அந்த ஆட்சியை ஒட்டுமொத்தமா அந்த பகுதியில வந்து செலுத்தணுன்றதுக்காக அவன் எப்படி கிரேட்டர் இஸ்ரேல் வச்சிருக்கானோ இவங்க அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க. போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. 2021 40 போஸ்ட் டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர் இந்த பொசிஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப வெளியே வருது அப்படின்னா, கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஜிதேந்திர சிங் அப்படிங்கக்கூடிய பாஜக மினிஸ்டர்ட்ட கேட்கறாங்க, லேட்டரல் என்ட்ரியில் நீங்க எவ்வளவு பேர் வெளியெடுத்திருக்கீங்க போது ஒரு வழியே இல்லாம பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றாரு. நாங்க இது வரைக்கும் 63 பேர்த்த ஜாயின்ட் செக்ரட்டரி, டெப்யூட்டி செக்ரட்டரி, டெப்யூட்டி டைரக்டர், டைரக்டர் போஸ்ட் எடுத்திருக்கும் போது அதிர்ச்சியே நமக்கு வருது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய முக்கியமான போஸ்ட், எப்படி அவ்வளவு பேர் நீங்க உள்ள எடுத்தீங்க, யாரை கேட்டு எடுத்தீங்க, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு ஆகஸ்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஐஏஎஸ் எல்லாம் தேர்வு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குல்ல, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா, 24 மினிஸ்ட்ரிக்கு 45 ஐஏஎஸ் அதிகாரிகள் ரேங்க்குக்கு ஆட்கள் வேணும். எதுக்கு? லேட்டரல் என்ட்ரில 3 வருஷம் 5 வருஷம் இந்த டைம் பவுண்ட்ல ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க. ராகுல் காந்தி கடுப்பாகிறாரு. எதிர்கட்சிகள் மிக மோசமா கோவப்படுறாங்க. எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் கடுப்பாறாங்க. நீங்க எந்த விதமான கன்சல்டேஷனுமே பண்ணாம ஐஏஎஸ் அதிகாரிகள் மாதிரியான மிக முக்கியமான பதவிகளுக்கு பரீட்சையில பாஸ் பண்ணி ஆட்களை எடுக்காம, அதுல இருந்து வந்தவங்களுக்கு உயர் பதவிகளை கொடுக்காம நீங்க எப்படி பின்வாசல் வழியா பைபாஸ் ரூட்ல ஆள் எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி வச்சாங்க. இதுல முக்கியமா ராகுல் மட்டும் இன்னொரு விஷயத்தை முன் வச்சார். நீங்க ஐஏஎஸ் அதிகாரி லெவலுக்கு ஆட்கள் வேணும், டைரக்டருக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் குரூப்ல இருந்து ஆட்களை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் சில ஆதாரத்தை நேரடியாகவே ட்விட்டர்ல வெளியிட்டார். அவர் தான் பாயிண்ட் பிடிச்ச ஒரே மனுஷன். ராகுல் காந்தி அவர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டா, அவர் எக்ஸ்போஸ் பண்ண அதுவும் ஆதாரத்தோட அவர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. சும்மா வெறும் வார்த்தைக்கெல்லாம் இல்லை. எப்படின்னு கேட்டா, இந்த இந்தியாவில் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இவங்க, இந்த இந்துக்கள் அப்படி சொல்லக்கூடியவங்க, இல்லாட்டி இந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள், இவங்களுடைய இந்த கொள்கையை ஆதரிக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கக்கூடியவர்களை வந்து சாதாரணமான குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களை வந்து அரசியல் சார்ந்த உச்சபட்ச அந்தஸ்துக்கு போதுமான குவாலிஃபிகேஷன் இல்லாட்டியும் பரவாயில்ல சொல்லி ஒரு என்ன சொல்றது பைபாஸ் பண்ணி போட்டிருக்குது. அதுக்கு தகுதியானவர்களை அந்த அதாவது அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கையை வந்து சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்றதுனால அது அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அதை நிராகரிக்கப்பட்ட நிலைமையில குவாலிஃபிகேஷன் இல்லாதவர்களை ஆர்எஸ்எஸ் அந்த கொள்கையை ஆதரிக்கக்கூடிய காரணத்தினாலேயே அரசியல் சார்ந்த முக்கியமான துறைகள்ல அதோட உச்சபட்ச அந்தஸ்துக்கு வந்து போட்டிருக்குது. இதுக்கு பின்னுக்குள்ள ஹிடன் அஜெண்டா தான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து அதுல வருது. அதை நான் விளங்கி வச்சிருக்க அளவுக்கு இதுக்கு பின்னுக்குள்ள ஹிடன் அஜெண்டா என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு விளங்கிறீங்க என்னன்னு கேட்டா, இவங்க 2 பேரும் கடைசி காலகட்டத்தில் இந்த மாதிரி சேர்ந்து டிராவல் பண்றாங்க. அதனால கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க எப்படியோ. அதே மாதிரி தான் இந்த ஆட்சி பண்ணக்கூடிய இந்த இந்துக்கள் இல்லாட்டி இந்த இந்து பிராமணன் சொல்லக்கூடியவங்க இந்த அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய இந்த இடத்த ஒரு புனித நிலம் அப்படின்னு சொல்றதுனால இவங்களும் அதே மாதிரி ஒரு நித்திய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க எப்படி கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போறானோ, இவங்க அகண்ட பாரதம்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போறாங்க. ஸோ அகண்ட பாரதம் அதாவது நித்திய ஆதிக்கத்தை செலுத்தணும். இதுக்கு புறவு இந்த இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்டையர் அந்த டெரிட்டோரியில வந்து ஒட்டுமொத்தமாக இவங்களோட ஆட்சி கீழே தான் இருக்கணும், இவங்களோட ஜாதியின் ஆட்சி கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி முயற்சியில் வந்து இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதான் வந்து ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி சாதாரணமாக நான் வந்து விளங்கிட்டேன். அதன் அடிப்படையில் இவங்களும் இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி ஒரு நித்திய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு சொல்லி முயற்சி செஞ்சு வேலை செய்யும் போது இதனுடைய ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டா, இந்த இந்தியாவுக்கு வந்து பக்கத்திலே வந்து பாகிஸ்தான் வந்து இருக்குது, ஒரு நியூக்ளியர் வந்து கண்ட்ரி. அதை தொடர்ந்து பங்களாதேஷ் இருக்குது, சைனா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமாக அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அப்படியே ஒரு எதிர்காலத்தில் ஒரு சுகமான ஒரு வாழ்றதுக்கு தகுதியான பூமியாக மாற்றுமா, இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து இந்த கொள்கைகள் மாறுமா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க.
அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அமெரிக்காவா இருக்கட்டும், இல்லை இஸ்ரேல் ஆட்சி பண்ணக்கூடிய ஜாயினிஸ்டுகளா இருக்கட்டும், இந்த கிரேட் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜெண்டா வந்து நிறைவேற்றதுக்கு முஸ்லீம் எந்த கண்ட்ரிகள்லையுமே வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியான ஒரு நிலைப்பாடு இருக்காங்க. அதனால தான் ஈரான் தப்பித்தவரை உருவாக்க கூடாதுன்றதுக்காக இல்லாத பிரச்சனைகளை ஈரான்ல வந்து உருவாகிட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பாகிஸ்தான்ல ஒரு நியூக்ளியர் கண்ட்ரியா வந்து இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பாகிஸ்தானை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து கட்டாயம், இல்லாட்டி பாகிஸ்தானை டீநியூக்ளியரைஸ் பண்றதுக்கான ஒரு தேவை வந்து இவங்களுக்கு வரும், யூதர்களுக்கு, இஸ்ரேல் இருக்கக்கூடியவர்களுக்கு. அந்த நேரத்துக்கு அவங்களோட காரியம் ஆகணும்னு சொன்னா, அவங்களோட கிரேட் இஸ்ரேல் மேலவங்கன்னு சொன்னா, இவங்க என்னதான் இந்தியாவோட சேர்ந்து 2 பேரும் மச்சான் டிராவல் பண்ணினாலும் அந்த நேரத்துக்கு இஸ்ரேல் வந்து இந்தியாவுடைய கொள்கையை வந்து மேலவங்கன்னு சொல்லி அவன் பார்க்க மாட்டான். அவனோட கொள்கைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பான். அந்த நேரம் இவன் என்ன செய்வான், இந்தியாவை ஒரு டூலா, இல்லாட்டி இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய இந்த இந்துக்களை வந்து ஒரு கேடயமா வந்து யூஸ் பண்ணுவான். பாகிஸ்தானுக்கு எதிராக செயற்படுறதுக்கு, இல்லை பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போர் ஒன்று கொண்டு வர அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்குவான். அது மூலியமா இது தப்பித்தவறி ஒரு நியூக்ளியர் ஓவா மாறிச்சுன்னு சொன்னா, பாகிஸ்தான்ல வாழக்கூடிய அப்பாவி மக்களா இருந்தாலும் சரி, இந்தியாவில் வாழக்கூடிய அப்பாவி மக்களா இருந்தாலும் சரி, அவங்களோட நிலைப்பாடு தான் என்ன. ஏன்னா இந்த மாதிரி ஒரு போரின் உச்சபட்ச ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துச்சுன்னு சொன்ன இந்த நாடுகள் உள்ளவங்க, முக்கியமா இந்த இந்தியா வந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டுருவாங்க. இதுல எந்த ஒரு மாற்று கதையுமே இல்லை. ஆனா அப்பாவி மக்கள் வந்து இதுல அநியாயமா வந்து பல இழப்புகளை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருமா இல்லையா? ஆனா இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. யாரு ஒரு மனிதன் தான் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இடத்த புனித நிலம் அப்படின்னு சொல்றாங்களோ, அதை தொடர்ந்து நித்திய ஆதிக்கத்தை வந்து தேடுவாங்க அப்படின்னு சொல்றது மிக முக்கியமான ஒரு உண்மையா இருந்தாலும், இதை தொடர்ந்து அடுத்த ஒரு பிரச்சனை வரும் இவங்களுக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, யாரு நித்திய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, ஒரு நித்திய வாழ்க்கை, ஒரு நித்திய ஜீவனை வந்து இவங்க தேடி போவாங்க. ஏண்டா ஒரு ஷைத்தான் ஒரு மனிதனுடைய மனசுல போடுற ஒரு மிக கொடிய ஒரு பயங்கரமான ஒரு நோய் என்னன்னு கேட்டா, அதுதான் நித்திய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்ற நோய். இந்த நோய் எந்த ஒரு மனிதனுடைய மனசுல வருதோ, இதுக்கான ஜோடி ஒரு பிரச்சனை, ஜோடி நோயா வந்து ஒரு இன்னொரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்றது. சோ இதன் அடிப்படையில் இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், இல்லாட்டி இஸ்ரேல் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், இவர்களுடைய இன்ஜினியர் மூலியமா இவங்க என்னத்துக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா நித்திய ஜீவனை வந்து, நித்திய வாழ்க்கையை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து இவங்க உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அது உலகத்துல வந்து பல பேர் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி கிரேட் இஸ்ரேலா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி அகண்ட பாரதம் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பூமியில வந்து மனிதர்களுக்கு வாழ்வதற்கு தகுதியான இடமா இருக்க போதா, இல்லாட்டி பிரச்சனையை உருவாக்கக்கூடிய விஷயங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது, முஸ்லீம் வந்து இந்த மாதிரி ஒரு கிரேட் இஸ்ரேல் மாதிரி ஒரு கிரேட் சவுதி அரேபியா ஆக்கணுமா, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு போருக்கான பதட்டமான சூழ்நிலையில வந்து உருவாக்கணுமா, இல்லாட்டி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நான் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ஆதமு ஹல் அதுல்லுக அலா சஜரத்தில் ஹுல்தி வ முல்கி லா யப்லா. ஆயினும் ஷைத்தான் அவரை குழப்பினான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் குழப்பிருக்கான். ஆதமே, உமக்கு நிலையான வாழ்க்கையும் அழியாத அதிகாரத்தையும் தரக்கூடிய ஒரு மரத்தை காண்பிக்கவா என்று கேட்டான். அல் குர்ஆன் 20:120 வந்து இருக்குது. இப்ப எங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பி போற ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். அந்த மரம் தேங்காய் மரமா மாங்க மரம் எல்லாம் சொல்லி தர இயலாது. ஆனா அது என்ன மரம்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டான். அந்த மரம் என்னன்னு கேட்டா, ஒரு மரம் சொன்னா அது வந்து நிரந்தரமா ஒரு இடத்துல வந்து இருக்கும் இல்லையா, நீண்ட காலமா வந்து இருக்கும். அது மாதிரி தான் இந்த மரம், அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மரம் என்ன அப்படின்னு கேட்டா, குர்ஆன்ல சொல்ற மாதிரி ஒரு இந்த கிரேட் இஸ்ரேல் இல்லாட்டி ஒரு அகண்ட பாரதம் இவங்க எதுக்காக உழைக்கிறாங்களோ இந்த மனோ இச்சை தான். அதாவது ஒரு நித்திய ஆதிக்கம் வந்து செலுத்தணும், அதே மாதிரி ஒரு நித்திய வாழ்க்கை. இந்த மரத்தை தான் வந்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கத்தில் நெருங்க வேணான்னு சொல்றான். சரியா? சோ இவங்க எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ இந்த எண்ட் டைம்ல, ஆனா பிகினிங் ஆஃப் ஹிஸ்டரியில இல்லாட்டி அவ்வளவு ஜமான்லே வந்து அல்லாஹ் வந்து இதுக்கான கிளாஸையும் வழிகாட்டுதலையும் வந்து அல்லாஹ் குர்ஆன் மூலியமா வச்சுட்டான். இதை பார்த்து திருந்துறவங்க திருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய மறுமைக்கு வந்து மிகவும் நல்லதா இருக்கும். இல்லாட்டி வந்து இறைவனிடம் மாட்டிக்கிறீங்க. அன்றைக்கு நீங்க எல்லாம் இறைவனுடைய செல்ல பிள்ளைங்களா இல்லாட்டி யாருன்னு சொல்லி இறைவன் வந்து காட்டுவான். அதன் அடிப்படையில இந்த ஒரு குர்ஆன்ல சொல்லி காட்டுற மாதிரி ஒரு மனிதன் நெருங்கக்கூடாது இந்த உலகத்துல மரம் எதுன்னு கேட்டா நித்திய ஜீவன், அதை தொடர்ந்து நித்திய வாழ்க்கை. இது ரெண்டுமே எப்படின்னு கேட்டா, இந்த கடல் ஓரத்துல மணலுக்கு மேல ஒரு மனிதன் நடக்கும் போது இந்த காலடிகள் வந்து ஜோடியா இருக்கும் இல்லையா, இதே மாதிரி தான் ஒரு மனிதனோட மனதுல நித்திய ஆதிக்கம் என்ற இந்த ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஜோடியா நித்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நோயும் சேர்ந்தே வந்துடும். சோ அதன் அடிப்படையில இந்த மரத்தை மட்டும், இந்த நிலைப்பாட்டுக்கு மட்டும் எந்த மனிதனும் வந்துடாதீங்கன்னு சொல்லி நாங்க பின்பற்றக்கூடிய மார்க்கம் இஸ்லாம், குர்ஆன் வந்து அழகா வந்து சொல்லி காட்டுது மனித சமுதாயத்துக்கு. ஏன்னு கேட்டா, இது வந்து ஷைத்தானால் தடுக்கப்பட்ட மரம், இதுக்கு சொந்தக்காரனை வந்து ஷைத்தான் தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து குர்ஆன் வந்து சொல்லி தருது. சோ அதன் அடிப்படையில எந்த ஒரு முஸ்லீமுமே நித்திய ஜீவனுக்கோ இல்லாட்டி நித்திய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு சொல்லி இங்க நாங்க யாருமே வேலை செய்யறதே இல்லை. இதனால
இந்த முஸ்லிம்களுடைய கொள்கை, இறைவன் பொறுத்திலிருந்து வந்த இந்த கொள்கை இந்த பூமிக்கும் பூமியில வாழக்கூடியவர்களுக்கும் நல்லதா கெட்டதா, இல்லாட்டி இவங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த கிரேட் இஸ்ரேல் அகண்ட பாரதம் இந்த பூமிக்கும் பூமியில வாழக்கூடிய மக்களுக்கும் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்காவில வந்து இந்த ஆட்சி செஞ்சு கொடுக்கக்கூடியவர்கள் உலகத்துக்கு நான் தான் தாதா அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாளிக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, யாருமே அவர்கிட்ட போயிட்டு இஸ்லாத்தை வந்து பிரச்சாரம் பண்ணதா வந்து எனக்கு தெரியாது. யாருமே வந்து ஒரு உலமா சபையோ இல்லாட்டி ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய உலமாக்களோ வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு இஸ்லாமா வந்து மாறப்போகுது, அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வேலை செய்ய போறோம்னு சொல்லிட்டு யாருமே வந்து இங்க இறங்கி எல்லாம் வேலை செய்யல. ஆனா இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த முஸ்லீம்களை நாங்க இனிமே அமெரிக்காவுக்கு வர விட மாட்டோம். Donald J. Trump is calling for a total and complete shutdown of Muslims entering the United States until our country's representatives can figure out what the hell is going on. ஏன்னு கேட்டா அவர் வந்து எதுக்கோ பயந்துருக்கிறாரு. அந்த பயம் என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க எல்லாம் வந்து என்னென்னமோ முயற்சி செஞ்சு கிரேட் இஸ்ரேலை கொண்டு வரணும், அகண்ட பாரத்தை கொண்டு வரணும்னு சொன்னாலும் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம இருக்கிற இந்த முஸ்லீம்களை பார்த்து அவங்க ஒரு தொழிலாவே இந்த முஸ்லீம்களை இனப்படுகொலை பண்ணணும்னு சொல்லி ஒரு தொழிலாவே செஞ்சுட்டு இருக்காங்க. அதை யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து அது உண்மைன்னு சொல்லி அவங்க வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா எதுவுமே இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா இந்த நாடு முஸ்லீம் நாடா வந்து மாறும்னு சொல்லி எந்த முஸ்லீம் வந்து இதுக்காக வேலை செய்யல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருமே அந்த ஒரு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து பீட்டு சேர்ற அளவுக்கு. ஆனா அந்த மனுஷன் வந்து பயந்துருக்கிறாரு இந்த நாடு இஸ்லாமிக் நாடா வந்து மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதன் அடிப்படையில இவங்க எல்லாம் ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து விளங்கி இருக்கு தானே, இல்லை ஒரு பிரசிடென்ட் வந்து சும்மா சொல்லுவாரா, அவருக்கு ஒரு விஷயம் வந்து விளங்கி இருக்குது. சோ அதன் அடிப்படையில இவங்க எல்லாம் கிரேட் இஸ்ரேல் இந்த அகண்ட பாரதம்னு சொல்லி வேலை செஞ்சாலும் எங்களையும் இந்த உலகத்தையும் படைத்த இறைவன் அவன் என்ன மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கானோ, எது எப்படியோ இந்த உயர்ந்த ஜாதி நாங்க தான், எங்கட இந்த இனம் தான், எங்கட ஜாதி தான் இந்த இடத்துல நித்திய ஆதிக்கத்தை செலுத்தணும் ஆச்சா பூச்சான்னு சொல்லி ஒரு ஜாதி வெறி மூலியமா வெளிப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் மூலியமா இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அழகான ஒரு வழியை வந்து காட்டி தருது. என்ன அப்படின்னு கேட்டா, ப்ரொஃபெட் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கக்கூடிய அந்த தருவாயில இந்த உலகத்துக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் வேணுமோ அதைத்தான் அவன் சொல்லுவாங்க. அநியாயமா ஒரு வார்த்தை அந்த இடத்துல பேச மாட்டாங்க. சரியா, அவ்வளவு ஒரு சுப்ரீம் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு ஸ்பீச் வந்து அது இருக்கும், ஒரு மெசேஜ் வந்து இருக்கும் உலக மக்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, அவங்க அரபு இல்லையா, சோ நானும் அரபு, ஏண்டா இந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து அரபுகள் வந்து தக்க வச்சுக்கோங்க, வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல. அப்படி சொன்னா அந்த மார்க்கத்தை நாங்க ஃபாலோ பண்ணவே மாட்டோம். அது ஒரு முன்மாதிரி இல்ல, அது ஒரு கேடு கெட்ட ஒரு சிந்தனையாவது இருக்கும் இல்லையா. சோ இறைவன் அவனோட புறத்துல இருந்து வந்த அந்த வழிகாட்டுதல் மிகவும் தூய்மையா இருக்கும். அதன் அடிப்படையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, பல முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் சொன்னது எல்லாமே சுப்ரீம் இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுல ஒன்று என்னன்னு கேட்டா, எல்லா முஸ்லீம்களுக்கும் சொல்றாங்க, நீங்க அரபுகளா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பெருமை வந்துடக்கூடாது, இனவெறி வந்துடக்கூடாது, ஜாதி வெறி வந்துடக்கூடாது, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதன் அடிப்படையில் கருப்பு நிற ஒரு அஜமி ஆட்சியாளரா வந்தாலும் அவருக்கு கட்டுப்பட்டு நடங்கன்னு சொன்னாங்க. சோ இந்த மாதிரி இந்த பூமியில எல்லா வகையிலையும் சமத்துவத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் வாழ்க்கை நெறி நல்லதா. கருப்பையா கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு புக்ல எழுதியிருக்காங்க, இறைவனால் அல்லாஹ்வால் வடிவமைத்த அழகிய சமுதாயம். இந்த மாதிரி ஒரு சமுதாயம் வாழும் போது இப்ப பெண்ணடிமைன்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ளவங்க எல்லாம் வந்து கொக்கரிக்கிறாங்க இல்லையா. இப்ப சாதாரண ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் முடிக்கும் போது அந்த பெண்ணுங்கள்ட்ட இருந்து 50 பைசா சீதனம் வந்து நாங்க எடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலா நாங்க மஹர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்போம். சோ இதன் அடிப்படையில ஒரு தந்தைக்கு 3 பெண் குழந்தை 4 பெண் குழந்தை வச்சிருந்தாலும் அவரோட மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். அவருக்கு பெண்ணுக்கு நகை சேர்க்கணும், சீதனம் கொடுக்கணும்ன்ற ஒரு பிரச்சனையும் இல்ல. பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சுதந்திரத்தை வந்து இஸ்லாம் வந்து கொடுக்குது. இதுக்கு வந்து யாராவது வக்காலத்து வாங்குவாங்களா? அதே மாதிரி தான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இந்த முஸ்லீம்களை வந்து படம் தயாரிக்கிறோம் அப்படின்ற பேர்ல இந்த பிஜேபி அவங்களோட ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்லாட்டி இவங்களை வந்து சம்பாதிக்கணுன்ற நோக்கத்துக்காக இந்த படம் தயாரிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளா வந்து காட்டிட்டு வராங்களே. நீங்கள் வந்து இந்த மகாத்மா காந்தி உண்மைக்குமே நேசிக்கக்கூடியவர்கள் சொன்னா, மகாத்மா காந்தியை கொண்டது யாருன்னு தெரியாதா? அவங்களை வச்சு அவங்களோட கொள்கையை வச்சு ஒரு படம் எடுக்க தெரியாதா அவங்களுக்கு? 7 மாதம் எடுங்க பார்ப்போம். மகாத்மா காந்தி அப்படி சொல்லக்கூடியவர் ஹலீஃபா உமர் அலி அல்லாஹ்னு வந்து ஆதரிச்சாரே. அது மட்டும் இல்லாம ஹிலாஃபத் மூவ்மெண்ட்டை வந்து அவர் ஆதரிச்சாரு. இதெல்லாம் ரிலேட்டடா ஒரு படம் வந்து உங்களுக்கு எடுக்கணுமா? நிச்சயமா நீங்க எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய நிலம் சுயநலம், வெறுமே காசுக்காக வந்து மாரடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நாங்க பாக்குறோம். அதன் அடிப்படையில சில நல்ல படம் தயாரிப்பாளர்கள் வந்து இருக்காங்க. உதாரணத்துக்கு மாநாடு படம் எடுத்தாங்க. அது மூலியமா சிம்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டா ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தாரு, வரவேற்கத்தக்க விஷயம், ஒரு சலூட். அதே மாதிரி கிட்டத்தட்ட சிறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் எடுத்தாங்க. அதுல வந்து முஸ்லீம்களுக்கு சார்பா வந்து எடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுக்கிறேன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு நித்திய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு சொல்லி எல்லா துறையிலையும் அவங்களை சார்ந்தவர்களை தலைவரா வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அவங்க யாருக்கு எதிராக வேலை செய்யறாங்களோ, முஸ்லீம்களுக்கு எதிராக வேலை செய்யறாங்களோ, அந்த முஸ்லீம்களுக்கு சார்பு ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்றது உண்மைக்குமே பாராட்டத்தக்க விஷயம் தான், அவங்களுக்கான சல்யூட்.
ஆனா உண்மையாளர்கள் எப்பயுமே உண்மையின் பக்கம் நிப்பாங்க, அது சொல்றதுக்கு பயப்படவே மாட்டாங்க. அதுல முக்கியமா இந்த பிரகாஷ் ராஜ் சத்யராஜ் இவங்க எல்லாம் கூட பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் எங்கட வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாரு இஸ்ரேல் ஆட்சி பண்றாங்களோ அதே மாதிரி இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து கோடிக்கணக்கில் பில்லியன் கணக்கில் சல்லி ஃபண்ட் பண்ணி இந்த இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தின் புனிதத்தன்மையை வந்து இல்லாமக்கிறதுக்கு எப்படியெல்லாம் உழைச்சாலும் ஒரு ஆணியை வந்து அவங்களுக்கு புடுங்க முடியல. மீறி போனா இந்த இந்தியாவில் உள்ளவங்களுக்கு அவங்களோட அரசியல் அனாதைன்னு சொல்றதா என்னன்னு தெரியாது. அவங்களுடைய பொழப்பை தக்க வச்சுக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேடயம் என்ன அப்படின்னு கேட்டா காஷ்மீர், பாகிஸ்தான், முஸ்லீம் தீவிரவாதிகள், மாட்டிறைச்சி, இந்த முஸ்லீம் விவாகரத்து பிரச்சனை, தலாக்கு, இந்த மாதிரி ஃபரிதா, ஃபேஸ் கவர், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாட்டி இவங்களுக்கு வந்து இவங்களோட அரசியல் பொழப்பே வந்து சீர்கெட்டு போயிட்டும். அதே மாதிரி தான் இவங்க இஸ்லாம் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்தை வந்து கலங்கப்படுத்துறதுக்கு என்ன கோடிக்கணக்கு வந்து செலவழிச்சு செஞ்சாலும் உலகத்துல எவ்வளவோ முஸ்லீம்கள் இருந்தாலும் இந்த முஸ்லீம்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய வந்து இந்த கொள்கையை வந்து கேவலமாக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு நினைக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டா வெட்டி வேலை செய்யறதுல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னமோ. அதன் அடிப்படையில் இல்லாட்டி இந்த பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை வந்து கேவலப்படுத்தணும்னு சொன்னா அவ்வளோ விஷயம் கொட்டி குமிஞ்சு ஆதாரபூர்வமா இருக்குது. உதாரணத்துக்கு முஸ்லீம் பெண்கள் வந்து அவங்க சுதந்திரமா வாழணும்னு சொல்லி இந்த முதல கண்ணீர் விடக்கூடிய இந்த கூட்டம் இருக்குது இல்லையா பிஜேபி, இவங்கள் வந்து எப்படின்னு கேட்டா இவங்களுடைய தரப்புல ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க, மிகவும் வந்து ஒரு கேவலமா இருக்கும். There is a saying, when rape is acceptable, lie down and enjoy it. அதே மாதிரி தான் இவங்க முஸ்லீம் பெண்கள் வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய சுதந்திரத்துக்காக நாங்க போராடுறோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு வரட்டு கௌரவத்துக்காக இந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இன்னைக்கும் வந்து இந்தியாவில் ஒரு கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு வந்து அந்த சிசு வந்து ஆண் குழந்தையா, அதாவது ஜெண்டர் வந்து ரிவீல் பண்றதுக்கு வந்து தடை, ஆணையா பெண்ணான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து தடை. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னது ஏன்னு கேட்டா இந்த இருக்கக்கூடிய சிலவங்கள் இந்த மாதிரி சிசுவா இருக்கும் போது அது பெண் அப்படின்னு சொல்லி பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டா அந்த பெண் குழந்தைய வந்து அவங்க கருவிலையை வச்சு செதைச்சிருவாங்க. இதனால தான் இந்த மாதிரி ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லி நான் விளங்கி வச்சிருக்கிறேன். சரியா? ஆனா இதே இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு குழந்தைக்கு 3 குழந்தைய எந்த தாயும் தந்தையும் வந்து பெற்று அதை சாலிகான முறையில் வந்து வளர்க்குறாங்களோ இவங்களுக்கு சுவர்ணம் கடமையாகிவிடும் அப்படின்னு வந்து இஸ்லாம் என்ற மார்க்கம் எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லி கொடுத்துருக்குது. எந்த வகையிலுமே இஸ்லாம் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் எல்லா வகையிலுமே மனிதநேயத்துக்கும் இல்லாட்டி மனிதன் இந்த பூமியில வாழ்றதுக்கும் தகுதியானதா இல்லையா அப்படின்னு சொல்லி விளங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த ஏற்றத்தாழ்வு, ஜாதி, மத பேதம் இதெல்லாம் வந்து உடைக்கிறதுக்கு மறுமை நாள்ல வந்து அல்லாஹ்வுடைய முன்னுக்கு இந்த மனித சமுதாயம் இப்படி வந்து நிற்கும் அப்படின்னு கேட்டா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு சீப்பின் வந்து பல்லு டீத் ஆஃப் கோம் மாதிரி வந்து நிப்பாங்க வரிசையா. அதுல வந்து அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், இதுல வந்து உயர்ந்தவர்கள் யாரு, மதிப்புக்குரியவர்கள் யாருன்னு சொன்னா இறையச்சம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதன் அடிப்படையில இந்த பூமியில வந்து நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு முக்கியமான காரணம் யாரு, இல்லாட்டி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உண்மையான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய மார்க்கம் யாரு அப்படின்னு சொல்லி நீங்களே விளங்கிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.